மாமா, வள்ளு மாமா, நீயா? நானேதான். நீ எதற்கு இங்கு வந்தாய்? மாமா, நீங்கள் இன்று என் முகத்தில் விழித்தது நரிமுகத்தில் விழித்தது போல் நல்ல சகுனம். வேண்டுமானால் பாருங்கள், இன்று முழுவதும் உங்களுக்கு நல்ல செய்தியாகவே கிடைக்கும். போதும், முதலில் இங்கிருந்து வெளியே போ. என்ன தைரியம் இருந்தால் என் படுக்கை அறைக்கே வருவாய்? உங்கள் குளியல் அறைக்குள்ளேயே வந்து விட்டேன். படுக்கை அறைக்குள் வர தைரியம் வராதா என்ன? தவறு என் பெயரில்தான். அன்றே உன் காலை உடைத்திருக்க வேண்டும். செய்திருக்கலாமே மாமா. நானும் மற்றவர்களிடம் என் காலை காட்டி, இது என் வல்லத்தரையன் மாமா போட்ட கால் கட்டு என்று ஊர் முழுவதும் பெருமை எடுத்துக் கொண்டிருப்பேனே. ஏன் விடிந்ததும் விடியாததுமாக வந்து என் கழுத்தை அறுக்கிறாய்? என்னது விடிந்ததும் விடியாததுமாகவா? சூரியன் உச்சிக்கு வந்து பல நாழிகை ஆகிவிட்டது. இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தால் எப்படி? அதனால் தான் எழுப்பினேன். என்ன இது? கொழுக்கட்டை. அது தெரிகிறது. இப்போது எதற்கு? நம் ஊர் பிள்ளையார் கோவில் பிரசாதம். பிரசாதமா? ஆமாம் மாமா. பாகனேரி திருவிழாவிற்கு சென்றிருந்த நீங்கள் எந்த சண்டை சச்சரவும் இன்றி நல்லபடியாக திரும்பி வந்தவுடன் நானே என் கையால் கொழுக்கட்டை செய்து உனக்கு படைக்கிறேன் என்று நம் பட்டமங்கலத்து பிள்ளையாரிடம் வேண்டுதல் வைத்திருந்தேன். நல்லபடியாக நீங்கள் திரும்பி வந்து விட்டதால் நானும் என் வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டு பிரசாத கொழுக்கட்டையோடு இங்கு வந்திருக்கிறேன். இந்தாருங்கள் மாமா, சாப்பிடுங்கள். நீ உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உங்களை தவிர வேறு யாரை நினைத்துக் கொண்டிருப்பேன்? உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பஞ்சவர்ணம், என்னுடைய நிலைமையை நான் உனக்கு பலமுறை எடுத்துச் சொல்லிவிட்டேன். நான் உன்னுடைய அத்தை மகன், நீ என் மாமன் மகள். அவ்வளவுதான். அதை தாண்டி நமக்குள் எந்த உறவும் ஏற்படாது. எனக்கென்று சில லட்சியங்கள் இருக்கின்றன. அதை நான் நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்ற வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையே. தாராளமாக உங்கள் லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றுங்கள். அதற்கு பிறகு நாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம். எனக்கு உன்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. ஓஹோ, இந்த பஞ்சவர்ணத்தை மீறி வேறு எந்த சிறுக்கி உங்களை கல்யாணம் செய்து கொள்ள இங்கு வரப்போகிறாள்? நான் கல்யாணமே செய்து கொள்ள போவதில்லை. அப்படியா? சரி, உங்கள் முடிவே என் முடிவு. நானும் உங்களைப் போலவே கல்யாணம் செய்து கொள்ளாமல் கன்னியாகவே வாழ்ந்து விடுகிறேன். ஆமாம், நான் கதவை உட்புறமாக தாழிட்டிருந்தேனே, நீ எப்படி உள்ளே வந்தாய்? கதவை நீங்கள் உட்புறம் தாழ் போட்டால் என்னால் உள்ளே வர முடியாதா? உங்களை சந்திக்க வர வேண்டும் என்றால் 7 கடலையும் தாண்டி 7 மலைகளையும் தாண்டி வரச் சொன்னாலும் நான் வந்து விடுவேன். கதவை தாழிட்டு விட்டால் என்ன? பலகணி எதற்கு இருக்கின்றது? நான் அது வழியாகத்தான் வந்தேன். அடியே கள்ளச்சி, உன் புத்தி உன்னை விட்டு போகவில்லை பார்த்தாயா? உன்னை புளிய மரத்தில் தான் கட்டி போட போகிறேன். தேக்கு மரம் போல் நீங்கள் இருக்கும்போது புளிய மரம் எதற்கு மாமா? என்னை இந்த தேக்கு மரத்திலேயே கட்டி போடுங்கள். என்ன, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏற ஆரம்பித்து விட்டதா? எதற்கு இப்போது வீண் கதை? கொழுக்கட்டை சாப்பிடுங்கள். அடியே பஞ்சவர்ணம், இன்னும் நான் பல்லே தேய்க்கவில்லை. என்னவோ ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் உங்களை பெரிய ஆண் சிங்கம் என்று சொல்கிறார்கள். ஊரில் உள்ளவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் ஆண் சிங்கம் தான். சிங்கம் புலி எல்லாம் பல்லா தேய்க்கிறது. சாப்பிடுங்கள் மாமா. வாளுக்கு வேலி, வாருங்கள் வெள்ளையரே,
வாளுக்கு வேலி, என்ன ஊஞ்சலில் அமர்ந்து பலமான யோசனையில் ஈடுபட்டிருக்கிறீர்? அந்த ஊஞ்சலை போலவே உன் மனமும் ஒரு நிலையில் நில்லாமல் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கிறது போலிருக்கிறதே. நீங்கள் என்னோடு பல வருடங்களாக பழகுபவர் அல்லவா? அதனால் தான் உடனே புரிந்து கொண்டீர்கள். என்ன பிரச்சனை? இப்படி இவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தும் நமக்கே தெரியாமல் ஒருவன் பாகனேரிக்குள் புகுந்து விருந்தில் விஷம் வைக்க துணிந்து விட்டானே என்றா? இல்லை. கலகலப்பாக சென்று கொண்டிருந்த நிகழ்ச்சியின் இறுதியில் திருஷ்டி பரிகாரம் போல் வல்லத்தரையன் பழி உணர்ச்சி சிறிதும் குன்றாமல் பேசிவிட்டானே என்றா? இல்லை. வேறென்ன? கல்யாணி, வைரமுத்தன், இவர்களைப் பற்றித்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கல்யாணி பாகனேரியின் வருங்காலம், அதுதான் சிந்தனையாக இருக்கிறது. கல்யாணியை பற்றி நீ சிந்திப்பது சரி, ஆனால் வைரமுத்தனை பற்றி சிந்திக்க என்ன இருக்கிறது? இருக்கிறது ஐயரே. கல்யாணிக்கும் வைரமுத்தனுக்கும் இடையில் ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஓ, நீயும் அதை கவனித்து விட்டாயா? அப்படியானால் தாங்களும் அதை கவனித்தீர்களா? நானும் ஒரு காலத்தில் இளைஞனாக இருந்துதான் இன்று வயோதிகனாக ஆகியிருக்கிறேன். இது ஒவ்வொரு இளைஞனுக்கும் யுவதிக்கும் இயல்பாக ஏற்படக்கூடிய உணர்வுதானே? தவறு என் பேரிலும் இருக்கிறது. கல்யாணி வைரமுத்தனை தன் அண்ணனின் எதிரி வல்லத்தரையனின் தம்பியாகத்தான் நினைத்திருக்கிறாள். வைரமுத்தன் மீது வெறுப்புணர்ச்சியோடுதான் நடந்திருக்கிறாள். வைரமுத்தனை பற்றிய கல்யாணியின் நினைப்பை மாற்ற வேண்டும் என்று நான் கல்யாணியிடம் வைரமுத்தனை புகழ்ந்து பேசினேன். அது உண்மையும் கூட. ஆனால் அதுவே வைரமுத்தன் மீது கல்யாணிக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் என்று நான் சற்றும் நினைக்கவில்லை. நான் ஜாடையாக கவனிக்கிறேன் என்று கூட தெரியாமல் வைரமுத்தனும் கல்யாணியும் ஒருவருடன் ஒருவர் விழிகளால் பேசிக் கொண்டிருந்தார்கள். இது நடக்கக்கூடாது, நடக்கவும் முடியாது. ஏன் நடக்காது? இதில் என்ன தவறு இருக்கிறது? கல்யாணி யாரை விரும்புகிறாள்? பாகனேரிக்கு சமமான பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் தம்பியைத்தானே. வைரமுத்தனும் கல்யாணிக்கு தகுதியானவன் தானே. பாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்றாக இணைய இது ஒரு காரணமாக அமையுமே. என்ன பேசுகிறீர்கள் வெள்ளையரே? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு வல்லத்தரையனும் அவன் தாயும் அனுமதிப்பார்களா? பாகனேரியிலிருந்து வந்த பசுவோடு பட்டமங்கலத்து காளை இணைவதையே ஏற்றுக்கொள்ளாத வல்லத்தரையன் என் இரத்தவந்தமான தங்கையை அவன் தம்பிக்கு மனம் முடித்து வைக்க ஒப்புக்கொள்வானா? இரு ஊருக்கும் நடுவில் இந்த காதல் மேலும் பகையை பெரிதாக்கி விடாதா? இப்போது நாம் இதை வளரவிட்டால் பிறகு நம்மால் கூட தடுக்க முடியாத அளவுக்கு பெரும் விபரீதத்தை ஏற்படுத்தி விடாதா? நீ சொல்வதும் சரிதான். முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியதை பெரும் விருட்சமாக வளர விடுவது நல்லதல்ல. நான் முன்பே உங்களிடம் சொல்லியிருந்தேன், கல்யாணி திருமண விஷயமாக நல்ல மணமகனாக பாருங்கள் என்று. ஆனால் நீங்கள் அதை பற்றி ஏதும் விசாரித்ததாகவே தெரியவில்லையே. என்ன அப்படி சொல்லிவிட்டாய் வாளுக்கு வேலி? நீ சொல்லி நான் ஒன்றை கவனிக்காமல் இருப்பேனா? இங்கு வந்து சென்ற அம்பலக்காரர்கள் குடும்பத்திலேயே சில நல்ல வரன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் நான் விசாரித்து வைத்திருக்கிறேன். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு சம்பந்தம் பேச முன் வருவார்கள். என்ன, எதற்கு இவ்வளவு யோசனை? கல்யாணியை இங்குள்ள அம்பலக்காரர்களுக்குத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டுமா என்று யோசிக்கிறேன். ஏன்? அதில் என்ன சங்கடம்? வேண்டாம். இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எந்த பகுதிக்கும் அவள் போக வேண்டாம். எப்போதும் பகை, வஞ்சம், பழி உணர்ச்சி என்று ஒருவருக்கொருவர் மார்தட்டியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆங்கிலேயரின் படையெடுப்பு வேறு அடிக்கடி நடக்கிறது. போர், அதனால் ஏற்படும் இரத்தக் களரி என்று எப்போதும் போராடிக் கொண்டிருக்கும் வாழ்க்கை என் தங்கைக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் தன் தங்கையை விட்டு பிரிய விரும்பாத வாளுக்கு வேலியா இப்படி பேசுவது? வீட்டோடு மாப்பிள்ளை அல்லவா நீ தேடிக் கொண்டிருந்தாய்? அது முன்பு வெள்ளையரே. இப்போது சூழ்நிலையே வேறு. அது மட்டுமல்லாமல் கல்யாணி இங்கேயே இருந்தால் வைரமுத்தன் என்றாவது அவளை சந்திக்கும் நிலை ஏற்படும்.
அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும் வெள்ளையரே. என் தங்கை என்னுடன் இருப்பதை விட அவள் எந்த பிரச்சனைக்கும் ஆளாகாமல் நிம்மதியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். அதனால் கல்யாணியை நாகரீகமான தொலைவில் உள்ள பட்டினத்து மாப்பிள்ளைக்குத்தான் மணமுடித்து தர வேண்டும். நீங்கள்தான் பட்டினத்திற்கு அடிக்கடி சென்று வருபவராயிற்றே. அங்கே நம் அந்தஸ்துக்கு ஏற்ற மருமகன் கிடைத்தால் சொல்லுங்கள். அது என்ன பிரமாதம்? பட்டின பகுதிகளில் நல்ல ராஜ குடும்பங்கள், ஜமீன் குடும்பங்களை சேர்ந்த மாப்பிள்ளைகள் உயர்ந்த படிப்பு படித்து சிறந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாப்பிள்ளைகள் கிராமத்து பெண்களை மணமுடிப்பார்களா என்பது சந்தேகம்தான். அப்படியானால் என் விருப்பம் நிறைவேற வழியில்லையா? ஏனில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பிற்கு தக்கபடி பெண்ணை உருவாக்கினால் உன் விருப்பம் நிறைவேறும். அப்படி என்ன எதிர்பார்ப்பார்கள்? பட்டணத்தில் இருக்கும் மாப்பிள்ளைகள் பெண்ணுக்கு வீணை வாசிக்க தெரியுமா, பாடத் தெரியுமா, அதிலும் குறிப்பாக நடனமாடத் தெரியுமா என்றும் தன் வருங்கால மனைவி கலையறிவுடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அவ்வளவுதானே? கல்யாணிக்கும் பரதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய ஆசை இருக்கிறது. நான் தான் அவளை சிரமப்படாதே என்று கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன். கல்யாணிக்கு நடனம் கற்றுக் கொடுத்தால் மிக விரைவில் சிறந்த நர்த்தகியாகி விடுவாள். பிறகென்ன? அதற்கான பயிற்சியை தொடங்கு. நான் பட்டணத்தில் மாப்பிள்ளையை தேடுகிறேன். வெள்ளையரே, உங்களுக்கு தெரிந்த நடன ஆசிரியர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அவர்களையே கல்யாணிக்கு நடனம் கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறேன். இன்று இந்த சுற்று வட்டாரத்திலேயே நாட்டியத்தில் மிகவும் புகழ்பெற்று விளங்குபவள் திருக்கோட்டியூர் சுந்தராம்பாள் தான். அந்த சுந்தராம்பாளையே அழைத்து வந்து கல்யாணிக்கு நடனம் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்வோம். திருக்கோட்டியூர் சுந்தராம்பாள். அத்தை, அத்தை. என்ன சுந்தரி? ஒன்றுமில்லை அத்தை. இரவு உணவு தயாராகிவிட்டதா? இதோ தயாராகிக் கொண்டே இருக்கிறது. ஆமாம், நீ இரவில் வெறும் பால் மட்டும்தானே அருந்துவாய். இன்று என்ன புதிதாக இரவு உணவை பற்றி விசாரிக்கிறாய்? என்னமோ தெரியவில்லை அத்தை. இன்று எனக்கு மிகவும் பசிக்கிறது. இதோ சற்று நேரத்தில் தயாராகிவிடும், பொறுத்துக்கொள். யார் நீங்கள்? அனுமதியின்றி உள்ளே நுழைந்திருக்கிறீர்கள். பொது இடத்துக்கு எதுக்கு அனுமதி வாங்கணும்? பொது இடமா? ஆமா, கோயில் பொது இடம் தானே. நடன கலையரசி அந்த நடராஜ பெருமானுக்கு இணையா உன்னை பத்தி தானே பேசுறாங்க. நீ வசிக்கிற இடம் கோயில் தானே. இந்த மனோபாவம் அனைவருக்கும் இருந்தால் மிகவும் நல்லது. சரி, இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறீர்கள்? ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய வந்திருக்கோம். நிகழ்ச்சியா? எந்த ஊரில்? மருது பாண்டியர்களை பிடிக்கிறதுக்காக காட்டாம்பூர்ல கர்னல் துரை முகாமிட்டு இருக்காரு. அந்த பரங்கி பாவிகளுக்கு வேறு வேலையே கிடையாதா? இந்த மண்ணில் பிறந்த வீரர்களை எல்லாம் அழைத்து விட்டுதான் மறுவேலை பார்ப்பார்களா? என்ன செய்யறது? நல்லவனோ கெட்டவனோ அவன் கை ஓங்கி இருக்கு. நாமளும் ஊரோட சேர்ந்து கோஷப்பட்டு தானே போகணும். உண்மைதான். நேரத்திற்கு தக்கபடி நிறமாறும் ஆட்கள் பலர் நம் நாட்டில் இருக்கும் போது நாம் எப்படி உருப்பட போகிறோம்? அது போகட்டும், நமக்கு எதுக்கு அந்த வம்பெல்லாம்? நாங்க முக்கியமா வந்தது சொல்லுங்கள். இன்னைக்கே, இப்பவே, அவசியமா, அவசரமா உங்க நிகழ்ச்சி தேவைப்படுது. புரியல? இப்பவே துரை முகாமிட்டு இருக்கிற இடத்துக்கு நீ வரணும். அவரை சந்தோஷப்படுத்தணும். எவ்வளவு தொகை வேணும்னு கேட்டாலும் தர தயாரா இருக்கும். கலைமாதின் இல்லம் என்றால் விலைமாதின் இல்லம் என்று நினைப்பா? மரியாதையாக வெளியேறுங்கள். சுந்தரி, சூடா பேசாத. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பகுதி பூரா பரிபாலிக்க போறது வெள்ளக்கார துரைதான். அவருக்கு அடங்கி போகலன்னா? அடங்கி போகாவிட்டால் என்ன? உயிர் போகும், அவ்வளவுதானே? முதல்ல மானம் போகும், அப்புறம் தான் உயிர் போகும். வீணா புடிவாதம் பிடிக்காத. எங்க கூட வந்தா நல்லது.
இல்ல கர்னல் துரையோட சிப்பாய் வந்து உங்களை தூக்கிட்டு போவாங்க. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். முதலில் நீங்கள் இங்கிருந்து வெளியேறுங்கள். வெள்ளை சிப்பாய்ங்க எதுக்கு? நாங்களே உன்னை தூக்கிட்டு போறோம்.